எங்கள் கரங்களை பலப்படுத்துங்க சொல்லுங்க. நாளின் முடிவிலே கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை கொண்டு அநேகரை தொடும், அநேகரை தொடும், அநேகருக்கு விடுதலை உண்டாகும், அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாகும். இந்த தேசத்தில் ஒரு மாறுதல் வரும். இந்த பட்டணங்களிலே உன்னை கொண்டு தேவன் செய்ய போகின்ற கிரியைகள் இந்த நாட்களிலே வெளிப்படும். ஆவியில கற்றுண்டவனாய் அழைக்கப்பட்ட பவுல போல எல்லாம் தெய்வீக கிருபை தேவ பிரசன்னமும் கர்த்தருடைய சால்வை மேல விழட்டு சொல்லு. கர்த்தருடைய சால்வை மேல விழட்டாண்டவர், கர்த்தருடைய சால்வை மேல விழட்டும். அன்று எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்ததை போல ஆண்டவரே.
Ora karadanaru donaria, miha shiaradanaru, nihedenara, ora shiara, oridenia shikaradanaru donara. Enamid unne anbin saadaviratandavarane, anbin saadaviratandavarane, anbin saadaviratandavarane. Nihedenara, shiaradanaru, oradanaru. தகப்பனைகள் மாம்சத்தின் கண்கள் மூடப்படட்டாண்டவரே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எங்களை சுற்றி வைத்திருக்கிற தூதர்களை காணத்தக்கதாக, மகிமையை காணத்தக்கதாக, பிரசனத்தை உணரத்தக்கதாக, பெரியவருடைய கிருபையை அளவு கடந்து பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாக Hallelujah, Putakina, Hallelujah, Putakina, Inga Yesu, Akan Kono, Inga Yesu, Akan Kursimasu Magimahil Namadorina Vanga Kono Yesu Vindakata Yevita Pate Matanama Vediyaye Yesu Vindakata Yevita Pate Matanama Vediyaye Kata Pate Karikire Kari Sute Ore Yereyan Kotiniye Olavigilme Yereyan Kotiniye Olavigilme Ika Yesu Rajavayan Bhagavono Magimahil Namadorina Vanga Kono Ika Yesu Magimahil Namadorina Vanga Kono Mukridam Sutta Patra Kalaye Bhate Mukridam Suttinadu Bhaktigame Mukridam Sutta Patra Kalaye Bhate Mukridam Suttinadu Bhaktigame Vahina Ravi Patra Mudave Bhate Vahina Ravi Patra Mudave Bhate Omore Tayam Jala Uttam Jayve Omore Tayam Jala Uttam Jayve Ika Yesu Rajavai Nam Bhagavono Magimahil Namadorina Bhagavono Magimahil Namadorina Bhagavono இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன் வசனமாமேயாலே காக்கப்பட்டேன். எல்லா ஆயுதத்தாலும் சொல்லலாம். அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், வசனத்தாலே காக்கப்பட்டாலே. இந்த 21 நாளும் அவருடைய இரத்தம் மீது இறங்கத்தக்கதாக கல்வாரிக்கு நேரம் முதல்ல கடந்து வா. இந்த சூழ்நிலையை மறந்துவிடு, இந்த ஆலயத்தை மறந்துடு, இந்த இடத்தை மறந்துடு, இந்த காரியங்களை மறந்துடு. நீ கல்வாரியில முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கொல்கதாவின் கெடு முடியவே நீயும் கல்வாரி சிலுவைக்கு நேராய் முழங்கால் படிக்கிட்டு அனுபவத்துக்குள்ள கடந்து வா. உன்னுடைய கல்வாரி ரத்தம் அந்த காற்றிலே உன் மீது கடந்து வந்து குடிப்பதை ஒரு நிமிஷம் யோசித்துப்பார். சிறந்து வந்ததின் ரத்தம் உன் சிந்தைக்கு நேராய் வந்து இறங்குவதை யோசித்துப்பார்.
இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வாழ்ந்தவங்க ஒவ்வொரு ஆண்டவரே இந்த இடத்துல என்ன மறக்க, இந்த இடத்துல என்ன மறக்கத்தக்கதாக கல்வாரிக்கு நேரான கடந்து செல்ற ஆண்டவரே, இந்த 3 சிலுவைக்கு மத்தியிலே நான் முழங்கால் படியிட்டு இருக்க, முதல் சிலுவையிலே ஒரு கல்வரை பார்க்கிறேன், 2வது சிலுவையிலே இயேசுவானவரை பார்க்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தமான இரத்தத்தின் பெருந்துளிகள் இந்த ஈவு விழுவதை உணர்கிற ஆண்டவரே, ஷமரகலதனயா சதாசியலதனரா விஹிரிரி கரதனரு ஷரதனரா ஜாமேத்துக்குள்ள கடந்து வா. உன் முதல் கடிதம் உரைக்கப்படுவத, உன் கட்டுக்கள் அறுக்கப்படுவத, ஆண்டவருடைய கல்வாரியில அவர் சிரசின் மீது வைத்திருக்கிற பொன்முடியில் இருந்து வைந்தோடிய ரத்தம் என் சிரசிலே, என் சிந்தையிலே, என் கண்களிலே, என் சரீரத்திலே சொட்டு சொட்டாய் இறங்குவதை யோசித்துப்பார். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டேன். இந்த சொல்லுவீங்க, ரத்தம் சிரசு மேல இறங்கி கொண்டிருக்கிறது. Shimele Tovaka, Hele Shihele Nanara, Imeruga Shihele Dunarakara, Karatale Tanikera Asibilitari, Karatule, Padipodina Ratam, Wanayella Nekaradu, Wanayella, Kalvari Ratama, Chapadarabi, Nero Shahada, Rikaradunaria. பரிசுத்தம் கடந்து வருது, பரிசுத்தம் கடந்து வருது. பரிசுத்தப்படுத்துகிற தேவன் உள்ளம் பிறந்தமாய்க்கும் பூசுகிறார், உள்ளம் பிறந்தமாய்க்கும் பூசுகிறார். சிந்தையிலே பெருந்தொடியின் ரத்தம் நம் மீது விழுகிறது, கண்களிலே கடந்து வருகிறது. கலங்கி கிடக்கிற மாம்சத்தை பார்க்கிற இந்த பார்வைகள் மறைக்கப்படுகிறது. ஆவியிலே அண்ணன் மூட்டை எழுப்ப செய்கிற பரலோகத்தை பார்க்கிற புதிய கண்களை, புதிய பார்வைய, ஒரு புதிய உடன்படிக்கையை அது ஏற்படுத்துகிறது. கடந்து வருகிறது. பரலோகம் பார்க்கத்தக்க கல்வாரியில் ஒரு சிலுவை, பரலோகமே பார்க்கத்தக்க கல்வாரியில் ஒரு சிலுவை, காயங்களுடனே நேசகுமாரன் மீட்டெடுக்க, காயங்களுடனே நேசகுமாரன் உன்னை மீட்டெடுக்க, கல்வாரியின் நாயகனே கண்ணீராக என்னை மாற்றிடுவே, கல்வாரியின் நாயகனே கண்ணீராக என்னை மாற்றிடுவே, ரத்தமெல்லாம் வழியுதையா உன் சித்தம் செய்ய என்னை தாழ்த்துகிறேன், ரத்தமெல்லாம் வழியுதையா உன் சித்தம் செய்ய என்னை தாழ்த்துகிறேன். இயேசையா இயேசையா உன் வார்த்தை என்னை மாற்றட்டுமே, இயேசையா இயேசையா உன் ரத்தம் என்னை கழுவட்டுமே, இயேசையா இயேசையா உன் ரத்தம் என்னை மாற்றட்டுமே.
ஐயா உன் ரத்தம் என்னை கழுவட்டுமே. பரலோகம் பார்க்கத்தக்கதாக இந்த சிறுமிக்கு நேரம் நீங்க இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளவா யாரையும் இங்க சிந்திக்காத. உனக்கு ஆண்டவருக்குள்ள கணக்கு ஒன்று உண்டு. அதை நியாயத்தீர்ப்பில் அல்ல, அந்த நாட்களில் உன்னிடத்திலே கேட்க போகின்றார். உன்னோடு கூட அவர் பேச போகின்றார். உன் அனுபவம் எப்படிமா அடையாளம் போல அதிகாலையில ஆண்டவரை தேடி வந்த அந்த பக்குவத்துக்குள்ள கடந்துவா. இருட்டான வேலையில இன்பத்தை தேடி அல்ல, இழந்தவரை தேடி ஒரு மகள் கடந்து வருகிறார். எதற்காக என்று கேட்க ஒருவரும் இல்லை, ஏன் போகின்றாய் என்று தடுப்பவரும் இல்லை. ஆனால் அவர் மீது வைத்த அந்த ஏக்கம் அவளை அதிகாலையில எழுப்பி விடுகிறது. ஆண்டவரை பார்த்தோம், எல்லாருக்கும் முன்னாடி போய் நான் பார்த்தோம். இருட்டு ஒரு புறத்துல பயப்படுத்துகிறது. என் நேசர் அங்க உயிரோடு கூட இல்ல, ஆனா ஒரு சடலத்துல செய்ய வேண்டிய வாசனை திரவங்களை நானே ஊற்ற வேண்டும் என்று ஒரு மகள் ஏக்கத்தோடு கூட எழுந்து வருகிற அனுபவத்துக்குள்ளவா. கல்வாரியில உனக்காக எனக்காக சிந்தினவர் அந்த ரத்தமெல்லாம் தீர்ந்த போது சடலமாய் மரித்தவராய் சிவனற்றவராய் சீலையிலே சுற்றப்பட்டவராய் இந்த குகையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது என்னையா அப்படி ஒரு பாசம். அவர் இன்பத்தை கொடுத்தவர், என் சூழ்நிலையை மாற்றினவர். நான் வீணாய் விருதாய் வாழ்ந்த காலத்திலே பாவத்திலே இருந்த பொழுது என்னை தேடி வந்தவர் அவரே. என்னை தேடி வந்தவர் அவரே. வேசி என்று தள்ளினவர்கள் ஒரு புறத்திலே இருக்க, என்னை ஒன்றுக்கும் உதவாதவள் என்று மறுபுறம் ஒருவர் இருக்க, கையும் களவுமாய் பிடித்து விட்டேன் என்று குற்றப்படுத்துகின்றவர்கள் மத்தியிலே அந்த ஒரு வார்த்தை சொன்னார், பாவம் செய்யாத முதல் கல் எறியுங்க என்று சொன்னாரு. இந்த வார்த்தை மகனுடைய வாழ்க்கையை மாற்றினது. இந்த இன்பம் உள்ள ஒரு வார்த்தைக்காக, இந்த நேசருக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தம். இருட்டு என்ன பயமுறுத்த போறதில்ல, தடுப்பவருக்கு ஒருவரும் இல்ல. வேசி என்று எத்தனையோ நாள் வெளியே இரவு வேலையிலே ஒரு வேலை இருட்டின் நேரத்திலே அலைந்தது உண்டு. ஆனால் என் நேசருக்காக நான் எழுந்திருக்கத்தக்கதாக என்னை மனவாட்டியாய் மாற்றவர்களுக்கு நேரா நான் ஓட ஆயத்தம் என்று துணிகரம் கொள்ளுகின்ற அந்த ஆவியின் அபிஷேகம் அவர் மேல ஊற்றப்பட்ட போது அதவர் பார்க்கத்தக்கதாக கடந்து வந்து விட்டார். நாங்களும் பார்க்கத்தக்கதாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கல்வாரியிலிருந்து இந்த துயரத்தின் சத்தத்தை அல்ல, எங்கள் மீது வைத்திருந்த அவர் அன்பின் சத்தத்தை கேட்கத்தக்கதாக கடந்து வந்திருக்கிறாண்டவரே. முகத்தை பார்த்துடணும், அன்பு ருசிச்சிடணும். இந்த 21 நாட்கள் என் தேவனோடு கூட இருந்துடணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த 21 நாட்கள் தேவனோடு கூட இருந்துடணும். நன்றி செலுத்துகிறோம் ஏசையா. நீங்க எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, நடத்துங்க. புதிய மாற்றத்தையும் ஒரு புதிய உடன்படிக்கை வாழ்க்கையில கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் நிருபத்தின் 11வது அதிகாரத்திலே தேவன் ஒரு உடன்படிக்கையை கொண்டு பண்ணுகின்றார். அவர் மரிக்கவில்லை, மரணத்தை அடையவில்லை, சிலுவையின் காரியங்கள் வரவில்லை, கெத்செமனே பூங்காக்கு போகவில்லை, இன்னும் இரத்த வேர்வை சிந்தவில்லை. ஆனால் ஒரு புதிய காரியத்தை இங்கு தேவன் செய்ய விரும்புகின்றார். என்னவாம்? எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். இந்த பாத்திரத்திலே இருக்கிற காரியங்கள் ஒரு புதிய உடன்படிக்கையின் ரத்தமே. அல்லேலூயா. ஆண்டவர்
மரணத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு காரியத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் செய்துவிட்டார், ஒரு புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இன்று நாம் பார்க்க போகிறது புதிய உடன்படிக்கையின் ரத்தமே. அந்த ரத்தம் என்னை கழுவினது, அந்த ரத்தம் என்னை சுத்திகரித்தது, அந்த ரத்தம் மற்ற இடத்திலிருந்து என் பாவத்தை மீட்டது, என்னை பரிசுத்தமாக்கினது, என்னை தேவனுக்கு முன்பாக கலங்கமற்றவராய் நிறுத்தினது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குரூப்ல ஒரு வீடியோ போட்ட பார்த்தேன்னு தெரியல. இங்க போய் பாருங்க, ஆராதனை பண்ற பிள்ளைங்க நிச்சயமா இந்த வீடியோ என்ன பண்ணல பாருங்க. ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த இடத்துல இந்த ஊழியக்காரர் அழகா சொல்லி இருந்தார். ஆராதனை என்பது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. அல்லேலூயா. அந்த உறவு எப்படிதான் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு முறமும் தேவனை துதிக்கும் பொழுது நான் இந்த வாழ்க்கையில உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம அவரோடு கூட கன்வெக்ஷன் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆராதனை. ஏதோ 10 பேர் பாடுறதை கேட்டு பாடுறது ஆராதனை இல்ல. உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, தேவனுக்குள்ளாக நாம் வைத்திருக்கிற அன்பு மற்ற எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக. அல்லேலூயா. தேவனோடு கூட நான் உறவாடுகின்றவர், என் மரணம் வரையும் தான் அவருக்கு நான் உண்மையா இருப்பேன் என்று சொல்லத்தக்கதாக தான் ஆராதனை. அதற்காகத்தான் உங்களை என்னை ஆண்டவரே அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி சொல்லாதீங்க இந்த அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அந்த கதையை சொன்னாரு ஒரு ஊழியக்காரர். அவர் ரொம்ப வீட்டுல தங்குறதுல 2 பெண் பிள்ளைகள், அவருக்கு வீட்டுல தங்குவதில்லை, வெளியே போறாரு வர்றாரு. அந்த பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைகளும் அந்த தகப்பனாருக்கு அவ்வளவு அன்பு. அந்த தகப்பனார் அடிக்கடியே வீட்டுல இருப்பதில்லை, ஊழியத்தின் மொத்தமா வெளியே போயிடாரு. ஊருக்கு போறாரு வராரு. ஒரு நாள் மதியம் வந்தாலும் திருப்பி சாயங்காலம் வேற ஒரு ஊருக்கு கொண்டு போயிட்டாராம். இப்ப திரும்பி வரும்பொழுது அந்த பிள்ளைகள் அவரை கவனிக்கவே இல்லை. இப்ப அம்மா வந்து பாக்குறேன்னா, உங்க டாடி வந்துக்கிறாரு, டாடி போய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கறதா அப்படிதான். நான் சொல்லி நீங்க கேட்க கூடாது. உங்க தகப்பனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு 3வது மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. அந்த உறவை என்ன அறியாமல, ஆமா எங்க அப்பாவோடு கூட நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த இணைப்பு தான் என்னை பெரிய சத்தத்தை உண்டாக்க செய்யுது. அல்லேலூயா. என் அன்பின் சத்தம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் கேக்குது. சொல்ல மாட்டேன்றீங்களே. நல்லா புரிஞ்சுங்க. அதை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஆராதனை யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேணாம். நீ பாடு பாடு துதின்னு சொல்லவே வேணாம். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற உறவுல ஒருத்தர் 3வது மனுஷன் வர தேவையில்ல. வந்த உன் அன்பு எப்படி இல்ல, உண்மையாய் இல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உண்மையா அவர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையா என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வரைந்தார். உண்மையா என்னையும் உள்ளம் கையில் என்னை வரைந்தார். பாடுறீங்க. அல்லேலூயா. இது நான் எடுத்து கொடுத்துட்டீங்க, என்ன பண்ணக்கூடாது, பாடவே தேவையில்லை. நான் ஒரு அடி எடுத்து கொடுத்தேன்னா நீங்க என்ன பண்ணணும், அப்பா மேல இருக்கிற அன்பினால இன்னும் 2 அடி கவிதையா பாடலாம், தப்பே இல்லை. அல்லேலூயா. அப்பா எவ்வளவு அனுபவிச்சுக்கிறாரு உங்களுக்கு இருந்தா இல்லைங்களா? அவர் மரணத்துக்கு வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு அவருக்கு இருக்கிற உறவு என்ன பண்ணிட்டாரு. சில உறவுலாம் மரணத்துக்கு பிற்பாடு வரும். ஆனா நம் நேசருடைய உறவு எப்படிமா, அவர் மரித்து போறான்னு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. நீங்க ஒரு மனுஷனை குறிச்சு படித்து கொண்டிருந்தேன். அந்த மனுஷனுக்கு நான் டைட்டில் இருந்தேன், தன்னுடைய மரணத்தை குறித்து அவன் என்ன பண்ணனா, அவனுடைய மரணத்தை அவனே என்ன பண்ண எழுதி வாங்கி கொண்டு போனான். அதுபோல இன்னைக்கு நேசகுமாரர் வந்திருக்கிறார். அவருடைய மரணம் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை எழுதி பரலோகத்திலிருந்து வாங்கி கொண்டுதான் இங்க வந்தாரு. அல்லேலூயா. அவருக்கு மரணம் தெரியும், இங்க வந்து நான் மரிக்க போறது தெரியும். அவர் என்ன பண்ணாரு, அந்த மரணத்தின் காரியத்தோடு இங்க கடந்து வராரு. வந்து ஒரு முறை கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானா நீங்க செய்யுங்க. ஏன்னா இது எப்படிப்பட்ட பாத்திரம் எனக்கு தெரியும், வேதனை எப்படி வரும் தெரியும். சின்ன
ஒரு கம்பல்ல ஆணி குதிச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய 9-8 அடியில் ஒரு ஆணி அவர் கரங்களிலே துளைக்கப்பட போகிறது. அது அவர்கள் கால்களிலே துளையிட போகிறது. மிகவும் வேதனை கொடுக்கின்ற முள் அவர் சிரசில வைக்கப்பட போகிறது. அது ஒரு கோலினால அடித்து அதை என்ன பண்ண போறாங்க? சிதறி இறக்க போறாங்க. அது நோக்கெடுக்க முகம் நீங்கத்தக்கதாக மாற போகின்ற ரொம்பவும் வேதனை நிறைந்த ஒரு மரணத்தின் ஓலை சுவடியை தன் கையை கரத்தில் பெற்றுக்கொண்டு கடந்து வருகிறார் நேசகுமாரன். அல்லேலூயா. யாருக்காக? எனக்காக. அல்லேலூயா. என்ன உண்மையா நேசிச்சாரு, என்ன உள்ளங்கையில வரைந்திருக்கிறாரு, அதற்காக மரணத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் என்று அவரை குறித்து நான் இன்பமா பாடினேன். அல்லேலூயா. உண்மையா என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்றது ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களோடு என்னோடு கூட ஏற்படுத்தத்தக்கதாக ஒரு அன்பு. அந்த இந்த இயேசுராஜாவை குறித்து தான் நீங்க பார்க்க போறோம். அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடியே தன் பிள்ளைகளோடு கூட அந்த உறவு என்ன பண்ண நீட்டிக்கப்படணும். அந்த உறவு மாறிவிடக் கூடாது. ஒருவேளை நம்மளாம் மரணத்தை பார்த்தோன்னே 4-5 வருஷம் கழிச்சுன்னா என்ன பண்றோம்? என்ன பண்ணுவோம்? கட்டணம் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அல்லேலூயா, என்ன பண்ண முடியாது, மறந்துடுவோம். அவ்வளவுதான். ரொம்ப நான் பார்க்கிறேன், கேட்கிறேன். ஒருத்தர் சொல்ற ஒரு வீட்டுக்காரர், என் மனைவி இருக்கிற வரைக்கும் நான் பயங்கர சந்தோஷமா இருந்த எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டாங்க, எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மனைவிக்கு வந்து ஒரு கணவன் சொன்ன சாட்சி, மனைவி சாட்சி வந்து அவர் செத்த போது நான் துக்கமா இருந்தேன், இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அல்லேலூயா. சாகும் போது எப்படி இருந்தாங்கன்னா துக்கமா தான் இருந்தேன், ஆனா இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க போய் யூடியூப்ல தேடி பாருங்க, இருக்குது. அல்லேலூயா. நம்ம உறவுகள் இவ்வளவுதான். அந்த உறவுகளை நம்ம என்ன பண்றோம்? மிச்சி கொள்றோம். அதை பற்றி கொள்ளத்தக்கதாக என்ன பண்றோம்? பல வழிகள் என்ன பண்றோம்? அந்த உறவுகளை மேன்மை பாராட்ட பார்க்கின்றோம். ஆனா ஒரு நாள் அதுதான் வந்து தன்னுடைய வேலையை, ஆனா இவர் மரணம் வருவதற்கு முன்பாகவே உன்னோடு என்னோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கையா இருக்கத்தக்கதாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் அல்லேலூயா நினைக்கத்தக்கதாக ஒரு நாள் அவர் நினைக்கிறோம், நம் நினைவு கூறத்தக்கதாக ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். அல்லேலூயா. அவர் எப்ப செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியர் நிருபத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 17வது அதிகாரத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. லேவியர் நிருபம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு அல்லேலூயா கல்வாரி பலிபீடத்தின் மேல மாம்சத்தின் உயிர் எதுதான் இருக்குது? ரத்தம் சுந்தத்தக்கதாக உன்னை என்னையும் மீட்டெடுத்தாரே. அல்லேலூயா. மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அவர் இடத்துல இருந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் துளை போட முடியுமா அந்தந்த இடத்துல கைகளிலும் கால்களிலும் இருதயத்திலும் போட்டு என்ன பண்ணாங்க? இருக்கிற எல்லா ரத்தத்தையும் எடுத்தாங்க. அல்லேலூயா.
பலிபீடத்திலே சிந்தப்பட்டது உனக்காக எனக்காக. அந்த ரத்தத்தை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணுகின்ற நீங்கள் எல்லாம் நினைவு கூறும்படிக்கு. பலிபீடத்துல ரத்தம் சிந்தினா சும்மா இல்ல, நினைவு கூறத்தக்கதாக சிந்தினார். அல்லேலூயா. யுத்தமும் அவரை நினைத்து பார்க்கத்தக்கதாக சிந்தினார். என வேதம் சொல்கிறது, 1 யோவான் எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக மாற்றுது. ஒரு நாள் வேசி என்று சொன்னார்கள், முரடன் என்று சொன்னார்கள், கொலைகாரன் என்று சொன்னார்கள். ஆனால் என்னையும் மாற்றினது அவருடைய ரத்தமே. அல்லேலூயா. புதியப்பட்ட ரத்தம் என் சிந்தையை மாத்திச்சு, என் பேச்சை மாத்திச்சு, என் இருதயத்தை மாத்திச்சு, என் எண்ணங்களை மாத்திச்சு. அவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக என்னைய மாற்றி விட்டது. அல்லேலூயா. இந்த ரத்தம் என்ன மட்டும் இல்ல, பக்கத்துல கை வச்சு நல்லா புரிஞ்சு சொல்லி பாவங்களையும் மாற்றினது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு சுத்திகரித்தது, நம்மை சுத்தவானாய் மாற்றினது. எதற்காக? எதற்காகமா? நீ பரிசுத்தமா இருக்கணும்னா ஒரு காரியம் சொல்லணும், நான் அவரை நினைக்கிறேன். நீங்க நிறைய பேர் பரிசுத்தம் ஆனவனு யார நினைக்கிறீங்க? கொஞ்சம் உயர்த்தப்படும் பொழுது யார நினைக்கிறீங்க? பெரிய ஆட்கள் ஆகும்போது யார நினைக்கிறீங்க? ஒரு நாள் உன்னை என்னைக்கு அவர் நினைத்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த, ஏதோ ஒரு மூலைகளை இருந்த, ஒன்றும் இல்லாத இருந்த, தரித்திரமா இருந்த, துக்கத்தோடு கூட இருந்த உன்னையும் என்னையும் மீட்டெடுத்து இன்று வசதி வாய்ப்புகளை கொடுத்து சகலத்தையும் மாற்றி உன்னை என்னைய சமாதானத்தின் தாபரத்தில் நடத்துகின்ற அவரை நினைக்கிறியா? அல்லேலூயா. யார் நினைக்கிறீங்க? ஏன்னா உன்னுடைய ரத்தம் என்ன மாத்தல, என்னுடைய ரத்தம் மாத்தல. சிலர் சொல்லுவாங்க அம்மா ரத்தம் பாதி அப்பா ரத்தம் பாதிங்க, அது சம்மந்தமே இருக்காது. அல்லேலூயா. இப்போ முன்னாடி எப்படியோ நீ அம்மா ரத்தத்துல வந்தியோ அப்பா ரத்தத்துல வந்தியோ, இப்போ ஆண்டவர் ரத்தத்தினால உன்னை முழுங்கி எடுத்து முழுவதுமாய் மாற்றி, அல்லேலூயா, முழுங்க அடிச்சுட்டாரு. தாயின் கர்ப்பத்துல நீ எப்படி பனிக்கூடத்துல இருக்கும் பொழுது அந்த தண்ணீர்ல இருந்த இப்ப கல்வாரி ரத்தத்துல உன்னை முழுங்கி எடுத்து உன்னை மறுபடியுமாய் பறக்க செய்தார். அல்லேலூயா. என்னதான் வேதம் அழகா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் சகல பாவத்தையும் மாற்றினது. எத்தனை பேர் சொல்லுங்க, என் பாவத்தை மாற்றினது இயேசுவின் ரத்தமே. அல்லேலூயா. ஒருவேளை பொல்லாத சிந்தனையோடு கூட அலைந்திருந்த என்னையும் மாற்றக்கூடியது அந்த இயேசுவின் ரத்தமே. அல்லேலூயா. அதனால்தான் அந்த ரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கப்பட்டார். இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இதை நினைவு கூறும்படி இதை செய்தார். நீ பாவி எல்லாம் பாவி சொன்னது மத்தியில இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறாக்கா, பரிசுத்தமா இருக்கிற அண்ணன் சொல்லிட்டு உன்னை குறித்து அநேக சாட்சி சொல்லத்தக்கதாக உன்னை மாற்றினது இந்த உடன்படிக்கையின் ரத்தமே. அல்லேலூயா. உன்னை புதிய மகனாய் மாற்றினது எது? புதிய மகனாய் மாற்றினது எது? அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வந்தா தரித்திரம் வரன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீ வீட்டுக்கு வாண்டடா கூப்பிடத்தக்கதாக உன்னை உயர்த்தி வைத்திருக்கிற ரத்தம் இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தமே. அல்லேலூயா. நீ எதை கைய வச்சாலும் அது சாபத்தீடா மாறினு சொன்னவங்க, நீ கைய வையுமா உனக்குள்ள இருக்கிற கல்வாரி ரத்தம் அதை பரிசுத்தப்படுத்த இன்னைக்கு உன்னை உயர்த்தி காண்பிக்க செய்வது அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தமே. அல்லேலூயா. புதியப்பட்ட ரத்தத்திலே உன்னை என்ன பண்றாரு? தேவன் உடன்படிக்கை பண்றார். எதற்காக? எதற்காக? அல்லேலூயா. எதற்காக பரிசுத்தப்படுத்தினார் சொல்லுங்க? நினைக்கணும். இந்த 21 நாளும் இந்த இயேசு ராஜாவை நினைக்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் நினைக்கல நானு. என்ன மாத்துகிறது அவர்தான், என்னை உருவாக்கினது அவர்தான், எனக்காக ரத்தத்தை சிந்தினது அவர்தான். புதிய உடன்படிக்கையை அன்று என்ன பண்றாரு? கெத்செமனே பூங்காக்கு போவதுக்கு முன்னாடியே சீஷர்கள்லாம் அழைத்து வந்து சொன்னாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா.
இந்த ரத்தத்தை நீ நினைக்கும் போதெல்லாம் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருவ. அந்த ரத்தம் உனக்குள்ள இருக்கும் போது அற்புதங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் தரித்திரம் மாறிவிடும். அந்த ரத்தம் உனக்குள்ள இருக்கும் போது உன்னை அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக உன்னை எல்லோருக்கும் முன்பாக ஹல்லேலூயா அந்த ரத்தம் உயர்த்தி வைக்கும். அந்த ரத்தத்தை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். நீ என்னை நினைவு கூறும் பொருட்டு. இனி நம்ம வாழ்க்கை அவன்தான் நினைக்கிற ஆண்டவரே, நீ யாரையோ நினைக்கிற ஆண்டவர். மறக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நான் நினைக்கிறேன். என்ன மறந்துட்டவனையும் நான் என்ன மறக்காம ஒருத்தர் இருக்கிறாரு. என்னை நினைவு கூறத்தக்கதாக சொல்லி கொடுத்தது யாருக்காக தான்? அவர் என்ன சொன்னாரு? உன்னை எதிர்த்தவனை நினை, உன்னை திட்டினவனை நினை, அல்லேலூயா, உன்னை கோபமா பேசினவனை நினை, உன்னை குறை சொன்னவனை நினை நான் சொன்னாரு. அவர் சொன்னாலும் நல்லா தான் சொல்லி கொடுப்பாரு. இப்ப நீங்க யார நினைக்கிறீங்க? அல்லேலூயா, யார் நினைக்கிறோமா? சொல்லுங்களேன். உலகம் கேட்கிறேன், யார் நினைக்கிறீங்க? அண்ணா சொன்னார், கடந்த நாட்டுல 2 பெண் பிள்ளைகளும் நடந்து யார் நினைச்சானோ ஆண்டவர் என்னன்னு உன்னை இன்னைக்கு அந்த ஸ்நானத்துல வச்சு அடுத்தவங்களுக்கு முன்னாடி அழகா காட்டுறது. அந்த அர்த்தம் நீ அழுனா யாருக்கு முன்னாடி அழுகணும்? அப்பா, இந்த பாவிகளுக்கு முன்னாடி என்ன பரிசுத்தமா நிக்க வச்சுக்கிறியப்பா, நீ எத்தனை பெரியவரப்பா. அலைவங்க அப்பா இருந்தாலும் உனக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கு இந்த அப்பா இருக்கும்போதும் உனக்கு எங்க போனாலும் கனம் இல்லைன்னா ஒரே ரணம் தான் உனக்கு. அல்லேலூயா, ஒருத்தர் நாங்கள் நேசிக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி பார்த்த ஜனங்க தான் இன்னைக்கு வித்தியாசமா பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த இயேசு ராஜா என் கரத்தை பிடிச்சு நடக்கிறார். அவர் புதிய உடன்படிக்கை ரத்தம் மற்றவர்களுக்கு முன்பாக என்னை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. அதனாலதான் உங்க வீடு தேடி வராங்க. அல்லேலூயா, ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது நீ யாருக்கு நன்றி சொல்லணும்? சொல்ற புதிய உடன்படிக்கையினால என்னை நினைவு கூற செஞ்சீங்க ஆண்டவரே, உண்மை நினைக்கிற ஆண்டவரே. என்னை மறந்த ஜனங்களையும் என்னை நினைவு கூற செய்கின்ற ஆண்டவரே, உன்னை நினைக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, வேதம் சொல்கிறது. உன்னத பாட்டிலே எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கமா? நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவரும். அல்லேலூயா, அவன் பார்த்தோன்னே கவிதை வந்துடணும். பிரியமானவரே, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிற நினைச்சவர் நீதானே ஆண்டவர. அல்லேலூயா, அந்த மகன் சொல்றாங்க என்னன்னு, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவனும் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லத்தக்கதாக நீ நினைக்கிற ஆண்டவர் தான் பிரியமானவரே உன்னை கூடுவாரு. பிரியமா உன்னை கூப்பிடுறது யாருதான்? அல்லேலூயா, பிரியான்னு கூப்பிட்டாலும் அவர் தான் கூடுவாரு. பிரியமா கூப்பிட்டாலும் மத்ததான் கூட்டா எப்படிதான் கூடுவாங்க? அல்லேலூயா, நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை விடுவாங்க. சிலர் மாடுன்னுவாங்க, சிலர் ஆடுன்னுவாங்க, சிலர் ஏன்னுவாங்க. அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க. ஆனா உன்னை பிரியமா கூப்பிடுறது யாருதான்? சொல்றாரு, முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் லீலி புஷ்பம். அவருடைய பார்வைக்கு நீ எப்படிதான் உன்னை அவர் பாருங்க எந்த இடத்துல வச்சுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நீ அவர் பார்த்து சொல்ல, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஃபர்ஸ்ட் அதை பாரு, உன்னை ஆண்டவர் எந்த இடத்துல வச்சுக்கிறான்னு பாரு, அப்பதான் அவர் தெரியும். அங்க அப்படியே வசந்த வாசிக்குமா, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசம். அப்படியே சொல்லணும், காட்டு மரம்லாம் இருக்குது, அதுக்கு நடுவுல ஒரு கிச்சிலி மரம் இருக்குது.
அந்த கிச்சை மரத்தை போல வச்சுக்கிறது. உங்க மாமா இருக்கிறாரா, உங்க மச்சான் இருக்கிறாரா, இல்ல உங்க உறவுக்காரங்க இருக்கிறாங்களா, உன்னை நேசித்த ஒருவர் இருக்கிறார். உன்னை லீலி புஷ்பம் முள்ளுக்கு நடுவுல இருக்கிற அழகே அப்படின்னு கூட்டது யாருதான்? அவர்தானே கூட்டாரு. அப்ப அவரை பார்த்து என்ன சொன்னோம்? காட்டு மரங்களுக்குள்ளே அழகான கிச்சிலி மரம் நீதானே. அல்லேலூயா. ஒரு வர்ணிக்கணும் அப்படியே, காட்டு மரத்துக்குள்ள கிச்சிலி மரம் நீதானே. அல்லேலூயா. அப்பதான் இந்த இயேசு ராஜாவை என்ன பண்ணோம்? கிட்டி சேரணும். அல்லேலூயா. எப்படி வரணும்? காட்டு மரத்திலே கிச்சிலி மரம் நீதானே. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன். காட்டு மரத்திலே ஒரு கிச்சிலி மரம் நீதானே அப்படின்னு அவர் வர்ணிக்கும் போதுதான் அவர் அன்பு உங்களுக்கு புரியும். அவரோடு கூட இணைக்கப்படுவீங்க. அவர் உங்களை பார்த்து பாருங்க எப்படி பாடுவார சொல்லுங்க. முள்ளுகளுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பம் நீதானே. நீ இருக்குது முள்ளுக்குள்ளதான், கெட்ட போனாலே குத்துற. அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் பறிக்க வந்தாலும் குத்துற. நீ குத்துனாலும் உனக்கு தெரியல, நீதான் கல்வாரியில குத்துனவர. அவர் குத்துனதற்கு காரணம் நீதான். ஆனா அந்த குத்தலும் வாங்கின போதும் அவர் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? முள்ளுகளுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பம் நீதாமா. எத்தனை விதமா என்ன காயப்படுத்தினாலும், நாங்க அவ்வளவு காயப்பட்டாலும் உன்னை எவ்வளவா நேசிக்கிற, எவ்வளவு நேசிக்கிறாரா? முள்ளுகளுக்குள்ளே சொல்ல மாட்டேன்றீங்களே. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவர் இருக்கிறா. இதுக்குள்ள உடலை எத்தனை முழுகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்கள். நீ நினைக்கணும் மற்றதெல்லாம் முள்ளு, நான் தான் பிரிக்கிறோம். எல்லாரும் நினைக்கணும், தனித்தனியா நினைக்கணும், மற்றதெல்லாம் முள்ளு, நான் தான் பிரிக்கிறோம். அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் வரக்கூடாது. நீ சொல்ற எங்க அப்பா நான் தான் சொல்றேன். அல்லேலூயா. அதை காட்டினோம், அப்பா நான் தான் பா சொல்றோம். ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைகள் இருந்தாலும் அப்பாக்கு யார் சொல்ல கேட்டா எல்லாம் அச்சு பிச்சு ஓடியாந்து சொல்ல, நான் தான் சொல்லணும், நான் தான் சொல்லணும். நீ சொல்லணும் எல்லாம் முள்ளு, நான் தான் சொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் தனித்தனியா சொல்லுங்க. அடுத்தவங்க முள்ளுன்னு சொல்றதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. அப்பாவை சல்லன்னு சொல்றீங்க, அது பெருசு. அல்லேலூயா. காட்டு மரத்துக்குள்ளே கிச்சிலி மரம் நீங்க தான் டாடி. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் நான் தான், நான் தான். அப்படி சொல்றதுல வாயத்தில் காம்ப்ரமைஸ் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, முள்ளுகளுக்குள்ள கிச்சிலி மரம் சாரி லீலி புஷ்பம் யாரு? முள்ளு யாரு? அல்லேலூயா. முள்ளு நீதான். நீ அங்க கை காட்டாத, 3 வேளை உன்ன கை காட்ட. அல்லேலூயா. முள்ளு நீதான், நான் லீலி புஷ்பமா நீதான். ஆனா அவர் எவ்வளவுமா? காட்டு மரத்துக்குள்ளே நல்ல ஒரு கிச்சடி மரம். உன்னை அழகுபடுத்துகின்றவர், உன்னை அழகாய் பார்க்கின்றவர், உன்னை ரூபவதியே என்று அழைக்கின்றவர். வேதம் சொல்கிறது, வாசி மாறி தொடர்ந்து. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சடி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். பதில் வச்சு சொல்லுங்க. நேசர் நீரானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீரானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா.
முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை பார்த்து என்னை நேசிக்கத்தக்கதாக அழகா என்னை அழைக்கிறவர் யார்தான்? அவர்தான் இல்லையா? அவர் பார்த்து சொல்லு, முள்ளுகளுக்கு நடுவுல இருக்கிற லீலி புஷ்பம் நான் தான். அல்லேலூயா. உன் அடையாளம் கட்டுக்கொள்ளட்டு. ஆண்டவருக்கு நேரா உன் வலது கையை உயர்த்தி எங்கேயோ போய் கை தூக்கிட்டோம். அல்லேலூயா. தேவ சமுத்திரத்துக்கு தப்பே இல்லை. என்ன கடை நான் 2 கையுமே காட்டுறேன். ஆண்டவரே, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் நான் தானையா. அல்லேலூயா. காட்டு மரத்திலே நல்ல கிச்சினி மரம் நீதானையா. அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் தான். காட்டு மரத்துக்குள்ள நல்ல கிச்சினி மரம் நீங்க தான். வாசிமா தொடர்ந்து வாசிமா. எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். என்னை அதி நிழலிலே வாஞ்சையா. இங்க உட்காரும் போது எப்படிதான் உட்காரணும்? வாஞ்சையா உட்காரணும். ஒரு வழி பிரயாணி நடந்து கொண்டு நான் ரொம்ப வெயில நடந்து கொண்டு போறேன். ரொம்ப தூரத்துல பார்த்தாங்க பெரிய மரம் தெரியுது, நல்ல நிழல் தெரியுது. இப்போ அவனுக்கு ஒண்ணு என்ன பண்ண சொல்லுங்க? இப்போ தோய்ந்து நடந்து போன அவன் அந்த மரத்தின் நிழலை பார்த்தோன்னே எப்படி நடப்பான்? கொஞ்சம் கடகடன்னு போயிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு 10 நிமிஷம் நம்ம தேவ சமுத்திரம் வரும்போது எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு வந்தோம். இங்க வந்தா எப்படிதான் இருக்கணும்? இந்த மரத்து நிழலே, உங்க நிழலிலே நம்ம கஞ்சி அடைவோம் ஆண்டவரே. உங்க நிழலிலே நாங்கள் இளைப்பாறு ஆண்டவரே. உங்க நிழல் தான் எங்களை உருவாக்குகிறோம். அல்லேலூயா. வேதம் அங்கே சொல்லுகிறது, வாசிங்கம்மா. அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறேன். அதன் கனி வாங்கி எப்படிதான் இருக்கணும்? வார்த்தையை சாப்பிட புசிக்க என் வாயெல்லாம் மதுரமா மாறிடுச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு வாயாடின்னு சொன்ன வாயெல்லாம் இன்னைக்கு இப்ப என்ன வந்து ஜபம் பண்ணா அவ்வளோ சத்தத்தை கர்த்தர் கேட்கிறாருமா. அல்லேலூயா. என் ஜபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நல்ல பக்கத்துல விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என்ன சொன்னாருங்க? மறந்துடாரு. இந்த முதல் நாள்ல நீ யார்தான்? லீலி புஷ்பம். அவரு கிச்சிலி மரம். அல்லேலூயா. நீ லீலி புஷ்பம், அவர் கிச்சிலி மரம் உனக்கு அடையாளத்தை காட்டுறார் ஆண்டவர். இந்த முதல் நாள் உன் அடையாளமே தான். முள்ளுகளுக்கு நடுவிலே நீ லீலி புஷ்பம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கலுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுக்கலாம், நேரம் முடியும் போது. அப்படியே தொடர்ந்து வாசிங்கம்மா. அல்லேலூயா. எங்க குடும்பறாரு? கமான். நீ ரொம்ப இளைப்பாற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்ட. நீ ஓடிக்கொண்டே இருக்கிற. உன் ஓட்டத்தை பார்த்து எவனா உன்னை என்னைக்காவது வா ஹோட்டலுக்கு போல கூப்பிடுறானா? ஆண்டவருக்கு குடும்பங்கள் வா விரும்பி சாலைக்கு போகலாம். சொல்லுங்க, யாருன்னா உங்களை கூப்பிட்டுக்கிறாங்களா? வாங்க ஹோட்டலுக்கு போகலாம். ரொம்ப டயர்டா வருவீங்க, நீங்க சாப்பாடு செய்ய வேணாம், ஹோட்டலுக்கு போகலாம் யாருன்னா உங்க வீட்டுல சொல்லிக்கிறாங்களா? ஆனா ஆண்டவர் உன்னை இளைப்பாற வேண்டும் என்று பார்க்கின்றவர்.
நீ தனியா நடந்து வரும்பொழுது உன் நடையை அவர் அறிந்திருக்கிறார். நீ எவ்வளவு இழைத்திருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு? கரத்தை பிடிச்சு கொண்டாரு. என்ன சொல்றாரு? என் கிச்சிலி மரமே என்று நீ அவரை அழைக்க, என் லீலி புஷ்பமே என்று அவரும் அழைக்க கரத்தை பிடிச்சு நடக்கிறார். எங்க கொண்டு போறாரு? ஸ்ட்ரைட்டா என்னமா கொண்டு போறாரு? விருந்து சாலைக்கு. ஒரு நாள் அங்க விருந்து வைப்பாங்க. அல்லேலூயா. அந்த விருந்துக்கு கலந்து கொள்ளணும்னா நீ சொல்லணும், நீங்க யார்தான்? யார்தாமா? சொல்ல மாட்டேன்றீங்களே. லீலி புஷ்பம் அப்படி சொல்லக்கூடாதுங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். அல்லேலூயா. முள்ள மறந்துட்டா லீலி புஷ்பத்துக்கு என்ன வந்துடும்? அகங்காரம் வந்துடும். அல்லேலூயா. நான் அடிக்கடி குத்துவேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சாதான் உன்னையே நீ குத்திப்பேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என்ன பண்ணுங்க? ராட்சசத்தினால் என்னை தீர்த்துங்கள். வாசிங்க. கிச்சிலி பழங்களா என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமானேன், உன் பாசத்தால் நெகிழ்ந்து போனேன். எத்தனை பேர் உன்னை கூப்பிட்டு வாபா ஹோட்டலுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நீ சாப்பிடு, நான் பாக்குறேன். அல்லேலூயா. கூட்டு போறவனா சொல்றான், ஓவரா ஆயிடுச்சுன்னா பில்லு நீ தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அது இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டுக்காரன் இருந்தாலும் என்னதான் சொல்றாரு? நீ தான் கொடுக்கணும். அல்லேலூயா. இல்ல நம்ம மனைவிக்காக உழைச்சு கொண்டாலும் மனைவி தான் சொல்லுது, நீ தான் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. நீ எதையும் கொடுக்க தேவை, நீ எதையும் செலுத்த வேண்டாம். செலுத்த வேண்டியது எல்லாம் நான் கல்வாரி சிலுவையில உனக்காக செலுத்தி விட்டேன். என் இறுதி துளி ரத்தம் வரைக்கும் உனக்காக புதிய உடன்படிக்கையா செலுத்திருக்கிற. எதற்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள நீ பிரவேசிப்பதற்காக, பரிசுத்தருக்கு நேராய் அமர்வதற்காக, அந்த பரலோக பந்தியில நீயும் புசிப்பதற்காக. நேசத்தா சோகமான அவருடைய பாசத்தினால நெகிழ்ந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் இந்த இயேசு ராஜா. அல்லேலூயா. வாசிமா வாசிமா. அவர் இடது கை எங்கதான் அப்படியே அணைச்சு கொள்றாரு. அல்லேலூயா. எங்க இருந்து சொல்றாரு அவரு? அவர் இடது கை என் தலை நல்லா அந்த இடத்துல கை வச்சு பாருங்க. ஆண்டவரே உன் கை ஒரு வேலை இங்க இருக்குன்னா அது எப்படி இருக்கு ஆண்டவரே? அந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட அந்த கரங்கள் என் தலையின் கீழே என்ன அழகா தாங்கத்தக்கதாக. நீங்க நினைக்கிறீங்களா சினிமாலதான் இதெல்லாம் காட்டினாங்க? இல்ல இல்ல, உண்மை வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ 1000 வருடத்துக்கு முன்னாடி உன்னை அழகாய் சித்தரித்ததை, அழகாய் உனக்காக கவிதை பாடினதும் உண்டு. அல்லேலூயா. அதை பார்க்காம இவ்வளவு நாள் எதையோ பாக்குறீங்க. ரீல்ஸா பாக்குறீங்க, அப்புறம் டீல்ஸா பாக்குறீங்க. ஆண்டவர் வர்ணிச்ச வார்த்தைகளை எங்கேயுமே பார்த்தீங்க? அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவன் வலது கரத்தினா என்ன பண்றாரு? அக்பனை கத்து கொடுத்தது யாருதான்? அவர்தான். அவர் நேசம் அத்தனையா இருக்கும். அவர் 16,000 பேர்களிலே சிறந்தவர். அவர் கிச்சிலி மரம் வாசனை நிறைந்தவர். அவர் அல்லேலூயா. அவர் கிட்ட போன நேசத்தின் வாசனையை அப்படியே நுகர்ந்து கொள்ளலாம். உங்ககிட்ட வந்தா எதுனா நீ அடிச்சாதான் வாசனை, இல்லன்னா நம்ம பாக்குறவங்க என்னதான் சொல்லுவாங்க? அல்லேலூயா. நாத்தம் வந்துடுச்சு. இது வந்தாலே என்ன வந்துடும்? ஆனா இப்ப அணைத்துக் கொள்ளத்தக்கதாக அன்பர் கடந்து வந்து விட்டார். நேசத்தால் சோகமானேன், உன் பாசத்தால் நெகிழ்ந்து போனேன். அல்லேலூயா. அவர் நேசம் அத்தனை. ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், என்ன நேரம் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு மணிக்கு முடிச்சுன்னா கரெக்டா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்படி தொடர்ந்து வாசம் வாங்கலாம். சரி, இல்ல மனதாக மட்டும் நீங்கள் அவரை விழிக்க பண்ணாமலும் எழுப்ப பண்ணாமலும் இருக்கும்படிக்கு வெளிமான்கள் மேலும் மேலும்
உன்னை ஆணையிடுகிறேன் என்று சொன்னவர் அந்த ஒருவேளை நீதி புஷ்பத்துக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிற வருகின்ற நாட்களை திரும்பி உங்களோடு கூட வேறொரு காரியத்தை கூட பேசுற நீங்க ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க சொல்லிவிட்டார். 15வது வசனத்தை வாசிப்போம். நீங்க யாரு? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், திராட்சை தோட்டமே என்ன? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு நீங்கள். நீ வாழ்க்கையில நீ திராட்சை தோட்டம், நீ அநேகருக்கு இனிமையை கொடுக்கணும், நீ அநேகருக்கு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும், அவரை நினைவு கூறும்படி செய்யணும். அதற்காக தேவன் உண்மையில் என்னை அழைத்திருக்கிறார். உன் திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடுகின்ற குடி நரிகளும் சிறு நரிகளையும் நீ பிடி. இதை யாரும் பிடிக்க மாட்டாங்க. உன் தோட்டத்தை கெடுக்காதபடிக்கு உன் தோட்டத்தை பார்த்துக் கொள்ள வேண்டியது யார்தான்? அல்லேலூயா. ஏன்னா உன்னை நேசர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை அதிகமாய் நேசித்திருக்கிறார், உனக்காக சகலத்தையும் இழந்திருக்கிறார், புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையில நீ முள்ளுகளுக்குள்ளாக இருக்கிற நீலி புஷ்பம் என்பதை ஆண்டவர் அறிந்துதான் உன்னை பறித்திருக்கிறார். இப்போ உங்களை திராட்சை தோட்டமாய் இந்த இடத்திலே ஆண்டவர் விட்டு போறார். இந்த 21 நாட்கள் உன் வாழ்க்கையில சிறு நரிகளும் குடி நரிகளும் வரதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அது நீ பிடி. இந்த 21 நாட்கள் முடியும் போது உன் வாழ்க்கை மாற்றப்பட்டிருப்பதை ஆண்டவர் உனக்கு காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த சிறு நரிகள் குடி நரிகள் எது என்று ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட பேசுவார். தேவ சமூகம் எல்லாம் தேவ கூட ஆண்டவரே எங்களை தலை மட்டும் தாழ்த்து கொண்டோம். ஆண்டவரே எங்களுக்காக புதிய உடன்படிக்கை செய்தவர் நீதானே. இரட்சகனை பூங்காக்கு போவதற்கு முன்பாக அப்போஸ்தலரை எல்லாம் அழைத்தவர். இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரே இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை இதோ தகப்பனே எங்களுக்காக நீ வார்த்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக, எங்களை எந்த இடத்திலிருந்து அழைத்து வந்தீர் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். அன்பருக்கு நேராய் காத்துகின்ற தலை மட்டும் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பலத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்தாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு சொல்லி நீ திராட்சை தோட்டம். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு மறுபடியுமாய் இதே 21 நாளில் 2வது கூடுகை நடைபெறும்.